அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் AMTN யூடியூப் சேனலுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க குடியரசு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 9ல இருக்கும். யூனிட் 9ல என்ன தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5வது கிளாஸ்ல இருக்கும். இந்த தமிழ்நாட்டுடைய புவியியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதோடைய தாக்கங்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு தலைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருக்கோம். இந்த 3 டாபிக்கை இந்த 4 கிளாஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். சமூக பொருளாதார வளர்ச்சியோட மைல்கற்களாக சமூக நீதி, சமூக நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பை ரெண்டா பிரிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்ணி பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன 4 வகுப்புலையும் வந்து பார்த்திருந்தோம். சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுடைய புவியியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற ஒரு தலைப்பை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதே 2 பாகங்களாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டாபிக் உடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆகலாம். அதாவது புவியியல் சார்ந்து எந்த வகையிலெல்லாம் டைரக்டாவும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டாவும் நேர்முகமாவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாவோ நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணுச்சு. அப்ப நம்மளுடைய புவியியல் இப்போ தமிழ்நாடு இந்த பகுதியில இந்த வட்டத்துல இருந்ததுனால மட்டுமே இதெல்லாம் நமக்கு சாத்தியமாச்சு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அப்படி என்னன்னு அதே போல அது நம்ம எந்த சுற்றமைப்புல இருக்கோம், அதாவது நம்மளுடைய சுற்றுச்சூழல் எந்த வகையில அப்படி இடம் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அப்ப நமக்கு ஏதோ ஒரு சிறப்பு அம்சம், ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னா அப்ப நம்மளுடைய காடுகள் எப்படி இருந்தது, அல்லது நம்மளுடைய பிளைன்ஸ், சரிங்களா, நம்மளுடைய சமவெளி பகுதிகள் எப்படி இருந்தது, நம்மளுடைய பிளாட்டியூஸ் எப்படி இருந்துச்சு, அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நீர்ப்பாசனங்கள், நம்மளுடைய வாட்டர் ரிசோர்சஸ், நம்மளுடைய நதிகள் எப்படி எல்லாம் இருந்தது, அப்போ நம்மளுடைய ஜாகிரபிக்கல் பவுண்ட் என்ன வகையெல்லாம் இருந்தது அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதைதான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா கொஞ்சம் பெரிய டாபிக் அப்படின்றதுனால ரெண்டா ஸ்பிட் அவுட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இதே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கமெண்ட்ல பாத்துட்டு இருந்தேன், எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா கிளாஸஸ்லுமே வந்து கவனிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு கமெண்டா கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் எடுக்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு நாளைக்கு அடுத்த நாளே உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தான் வரப்போகுது. ஸோ அப்படி வரும்பொழுது நான் உங்களுக்கு எடுத்த டாபிக்ஸ் எல்லாம் தனியா எடுத்து அதுல என்னென்னலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்களோ அதெல்லாம் தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சே தான் நம்மளுடைய ரிவிஷன் போக போகுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ்க்கு நடுவுலையோ இல்ல முடிக்கும் பொழுதோ கொடுக்காம வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு ரிவிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும் பொழுதே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சுதான் நான் நடத்துவேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து கீழே கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிவிஷன்ல பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்போ நான் இங்க வந்து என்னுடைய புவியியல் சார்ந்த ஒரு தோற்றத்தை பத்தி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது எதற்கு முக்கியம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இந்த ஒரு சூழலுக்குள்ள உள்ள வந்தோம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஆக்கப்பட்டது வந்து ஜனவரி 14, 1958. சரிங்களா? 1958 அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொருவரும் சரி தன்னுடைய தாய்மொழியில கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் இன்றியமையாத ஒன்றாக பார்க்கிறாங்க. சரிங்களா? அதே போல தன்னுடைய மொழியில எந்த அளவுக்கு கற்கணும்ன்றது முக்கியமோ தன்னுடைய பகுதிகளில இருந்து கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறாங்க. அது வந்து ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு முதல் படியாக பார்க்கிறாங்க. ஏன்னா என்னோட பகுதிகளில இருந்து நான் இருந்து படிக்கும் பொழுதுதான் என்னுடைய லோக்கல் டெரிட்டரி, என்னுடைய சுற்றுச்சூழல் பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய வாழ்வியலையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். அதுல என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன மாதிரியான கலாச்சாரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்பற்றப்பட்டு இருக்கு, இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் எல்லாமே என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அப்போ நான் என்னுடைய ஏன்னா நான் எந்த விஷயம் சொல்றோம் போது ஸ்டார்டிங்ல சொல்றது கல்விதான். அப்போ என்னுடைய கல்வின்னு ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய ஜாகிரபிக்கல் டேர்ம் சம்பந்தப்பட்டுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கணும். அப்ப நான் தமிழ்நாடு பகுதிகளில் இருக்கும்போதுதான் இங்க இருந்து என்னுடைய படிப்பை நான் தொடரும் பொழுதுதான் அல்லது இங்க இருந்து நான் நகர்த்தும் போதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால இங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலாகட்டும் கலாச்சாரமாகட்டும் எல்லாமே என்னால கத்துக்க முடியும். அதை வச்சு என்னால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய சங்ககால பகுதிகள் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கா இருந்து கொஞ்சம் ஆரம்பிப்போம் கிளாஸ. சோ தமிழகத்துடைய சங்ககால பகுதிகளில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா 3 பேரரசர்களால் ஆண்டப்பட்டுக்கிட்டு வந்தது சேர சோழ பாண்டியாஸ். இதெல்லாம் நிச்சயமா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில இருந்து எல்லாத்துலயுமே கடந்து வந்திருக்கும். அப்ப சேர சோழ பாண்டியர்களால் ஆளப்பட்டுக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கடையேழு வள்ளல்கள் போன்ற
சிறு மன்னர்களாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆளப்பட்டு வந்தது. அப்போ நம்ம வந்து ஸ்டேட் நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடாக பிரிக்கல. அப்ப என்ன பண்ணிருக்கு, இந்த ஒரு பகுதியே வந்து பாத்தீங்கன்னா 3 நாடுகளாக இங்க வந்து நாங்க பிரிச்சு வச்சிருப்போம். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. சோ அந்த மாதிரிலாம் வந்து பிரிச்சு, அப்போ என்னுடைய புவியியல் வடிவமைப்பு என்பது வேறு, புரியுதுங்களா? என்னுடைய அந்த ஆட்சி முறையில வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி நடைமுறையில என்னுடைய புவியியல் வடிவமைப்பு என்பது வேறு. அந்த ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸ் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ்ல இருந்தது. அதை தொடர்ந்து இந்த ஷார்ட் டைம் தமிழ் கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கலப்ராஸ், கலப்பிரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பத்தின பெரிய தரவுகள் நமக்கு கிடைக்கல. அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த நிலப்பரப்புல சுத்தி, அவங்களுடைய ஜாகிரபிக்கல் பவுண்ட் என்னன்றது நமக்கு கிடைக்கல. அதை தொடர்ந்து களப்பிரர்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேட்டர் பல்லவாஸ், சோலாஸ், பாண்டியாஸ், மராத்தியர்கள், முகலாயர்கள், விஜயநகரர்கள், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மண்ணை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு நிலப்பரப்புலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு மேல லேட்டர் சோழாஸ் எல்லாருமே வந்து இங்க வரும்பொழுது நமக்கு தஞ்சாவூர், திருச்சி இந்த பகுதிகளில் வந்துட்டு வந்திருந்தாங்க. நம்மளுடைய லேட்டர் பாண்டியாஸ் வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை இந்த பக்கம் வந்துருவாங்க. அப்ப நம்மளுடைய பல்லவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சிபுரம், இப்போதைய விழுப்புரத்துல நார்த் விழுப்புரம், ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் பவுண்ட்ஸ் வேற வேற மாதிரி இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஆங்கிலேயர்களுடைய ஒரு வருகை இருக்கு. ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆள ஆரம்பிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த நம்மளுடைய சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மாகாணங்களாக பெருசா பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணம், பாம்பே மாகாணம், கல்கத்தா மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாகாணங்களாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. தன்னுடைய நிர்வாகத்துக்காகவும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரி பர்பஸ்க்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பிரிவுகளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சிருந்திருக்காங்க. இதுல தமிழகம், கேரளத்துடைய ஒரு பகுதியும், ஆந்திராவுடைய ஒரு பகுதியும், கர்நாடகாவும், ஒரிசா இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப ஆங்கிலேயர்கள் போறாங்க, நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அப்படி கிடைக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மொழி வாரியாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாகாணங்களை மாநிலங்களாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தெலுங்கு ஸ்பீக்கிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து பாதியா இந்த பக்கம் எடுக்கிறாங்க, ஆந்திர பிரதேஷா உருமாறுது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்க நாங்க வந்து 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொண்டு வரோம். மெட்ராஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொண்டு வரோம், பைஃபரஸ்கேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாநிலங்கள் பிரிவுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து நம்மளுடைய அண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம், சரிங்களா, அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஜனவரி 14, 1969 வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்ற ஒரு நிலப்பரப்புடைய பேரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேர் மாற்றமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்திருப்பாரு. சரிங்களா? மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சிஎன் அண்ணாதுரை தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால 1969 ஜனவரி 14 அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டிருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல மாற்றங்கள் ஏற்பட்டது. ஸோ ஏன்னா 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ நம்ம அட் பிரசன்ட்ல சொல்லும்போது 38 மாவட்டங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கும். அப்ப தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பகுதி வந்திருக்கு. இந்த தமிழ்நாடுன்ற பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் பவுண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்ப்போம். இப்ப ஸ்டார்டிங்ல அது நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், சோ சங்க காலத்துல ஆரம்பிக்கும் பொழுது எப்படி வந்து அந்த பகுதி இருந்தது, அதற்கு பின்னால இப்ப வரைக்கும் அது எப்படி எல்லாம் டிராவல் ஆகி வந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தாச்சு. சோ இப்ப வந்து இதோடைய ஜாகிரபிக்கல் பவுண்ட்ஸ், லொகேஷன் அண்ட் சைஸ் இதெல்லாம் நம்ம வந்து பொதுவா பாத்துரும். தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இஸ் ஒன் ஆஃப் தி 29 ஸ்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளுடைய பழைய டேட்டா. 28 மாநிலங்கள் அப்படின்றத மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? பழைய டேட்டால இருக்கக்கூடியது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லொகேட்டட் இன் தி சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகே, தெற்கு பகுதிகளில் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடியது. இதோடைய லேண்ட் மாஸ், இதோடைய நிலப்பரப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பா இதெல்லாம் ரா டேட்டா மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். 8.4 நாட்டிக்கல். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல 13.35 டிகிரி நார்த்ல இருக்கும் லாட்டிடியூட்ல. ஸோ 76.18 டிகிரி ஈஸ்ட் டு 80.20 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? இங்க அச்சரேகையிலும் தீர்க்க ரேகையிலும் என்ன குறியீடு கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும். அது தொடர்ந்து
its eastern and western extremes are defined by the Point Calumet and the hills of ஆனைமலை respectively. அப்போ என்னுடைய கிழக்கு மற்றும் மேற்கு முனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில பாயிண்ட் கேலிமர் என்றும் இன்னொரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆனைமலைகளும் வந்து இந்த ரெண்டு பகுதி இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இதோட முடிவுகள் என்று நான் முடிவு பண்றேன் சரிங்களா. சோ அதை வந்து வரையறுத்திருக்காங்க, அது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல என்னுடைய நார்த் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லி நான் வந்து புலிகேட் லேக் வந்து இங்க மார்க் பண்ணுவேன் சரிங்களா. அப்போ இங்க வந்து வடக்கு பகுதியில வந்து நான் புலிகேட் லேக்க சொல்றேன். அதே போல தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கேப் ஆஃப் காமரியான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட தெற்கு கேப் கோமோரியோன் அப்படின்ற பகுதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்கேன். அப்போ அந்த லொகேஷன் வந்து அப்ப தமிழகம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து இப்ப நான் இங்க சொல்லும் பொழுது எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய எல்லை பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ வடக்கு பகுதியில நம்மளுடைய புலிகேட் லேக் இருக்கு, தெற்கு பகுதியில இந்த கேப் காமரியான் இருக்கு சரிங்களா. அப்போ நம்மளுடைய கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் கேலிமர் இருக்கும், நம்மளுடைய மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனைமலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப 4 பகுதிகளையும் இந்த 4 இடங்களையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. அதே போல சராசரியாக 1,30,058 கிலோமீட்டர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இட் இஸ் த 11th largest state in இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இட் கவர்ஸ் 4% ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் அவர் கண்ட்ரி. அப்போ கிட்டத்தட்ட 4% வந்து கவர் பண்ணுது, டோட்டல் ஏரியாவில் 4% வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. பவுண்டரிஸ் அண்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு, எல்லைகளும் மற்றும் அண்டை மாநிலங்களும். அப்போ நமக்கு பக்கத்துலலாம் யார் யார் இருக்காங்க, இப்ப இந்தியா சார்ந்து நம்ம படிக்கும்பொழுது நமக்கு பக்கத்துல இந்தந்த நாடுகள் இருக்கு அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தமிழகம் படிக்கும்பொழுது நமக்கு வந்து என்னென்ன மாதிரியான நாடுகள் இருக்கு, அதாவது என்னென்ன மாதிரியான மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கவும் சரிங்களா. இதுல பே ஆஃப் பெங்கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிழக்குலையும் சரிங்களா, நம்மளுடைய ஈஸ்டர்ன் சைட்ல பே ஆஃப் பெங்கால் ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் சும்மா இன்னொரு வாட்டி பார்ப்போம். நம்மளுடைய மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா இருக்கு, நம்மளுடைய மேற்கு பகுதிகளில் கேரளா இருக்கு, நம்மளுடைய வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் இருக்கு, நம்மளுடைய வடமேற்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தெற்கு பகுதியில இருக்கு, கல்ஃப் ஆஃப் மன்னார் சரிங்களா. ஸோ மன்னார் வளைகுடாவும் அதே போல பால்க் ஜலசக்தின்னு சொல்லக்கூடிய பால்க் ஸ்ட்ரைட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்ஸ் தமிழ்நாடு ஃப்ரம் தி ஐலண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பால்க் ஸ்டேட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து இந்தியாவுடைய சவுத் ஈஸ்ட் பார்ட்ல இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க, தென்கிழக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எது இந்த பால்க் ஸ்டேட்டும் கல்ஃப் ஆஃப் மன்னாரும் சரிங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஸ்டல் லைன்ல டிராவல் பண்ணக்கூடிய வகையில வந்து நம்மளுடைய புவி சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஜாகிரபிக்கல்ல நமக்கு 1076 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2வது பெரிய மாநிலமா இது கருதப்படுகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோஸ்டல் லைன்ல. முதல்ல என்ன இருக்கு அப்படின்னா குஜராத் இருக்கு சரிங்களா, இந்த ரான் ஆஃப் கட்ச் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இப்ப 2வதா இருக்கக்கூடியது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது ஒரு நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாடு இஸ் தி 6th largest பாப்புலேஷன் இன் இந்தியா. அப்போ பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்பொழுது எந்த 6வது பெரிய மாநிலமாக பார்க்கப்படுகிறது, நாட்டிலே 6வது பெரிய மாநிலமாக பார்க்கப்படுகிறது. இதுல ஏற்கனவே சிலதெல்லாம் நம்ம நேத்தே வந்து ஹெல்த் ரேஷியோ படிக்கும் பொழுது பார்த்துட்டோம், இருந்தாலும் திரும்ப ஒரு முறை ஒரு ஓவராலா பார்த்துட்டு போலாம். தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்மளுடைய சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போம் இல்லையா, அதுல தமிழ்நாடு சார்ந்து மட்டும் இப்ப பாக்குறோம் சரிங்களா. கோபாலகிருஷ்ணனுடைய தலைமையில வந்து அவர் ஈக்குவலரா இருக்கும்போது கொண்டு வர்றது 7,21,00,000 பேர் தோராயமா பார்த்தோம். இந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தான் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது சரிங்களா, அந்த கேள்வி வர போறது கிடையாது. அதுல ஆண்கள் 3,61,00,000, பெண்கள் 3,59,00,000. இந்தியாவுடைய மக்கள் தொகையில தமிழகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7வது இடத்துல இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. மக்கள் தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல சென்னை இருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, இதுல 6ன்னு சொல்லிட்டு வரணும் 7ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல 2 டேட்டாஸ்லயுமே 2 வெவ்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, 6வதுன்றதையும் வச்சுக்கலாம் சரிங்களா. முதலிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையும், அதே போல கடைசி இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரம்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப மக்கள் தொகையில முதல் இடத்துல சென்னையும் கடைசி இடத்துல பெரம்பலூரும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாலின விகிதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பாலின விகிதம் வந்து தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்கு.
தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தமிழகத்துல 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ செக்ஸ் ரேஷியோல 2வது இடத்துல இருக்கும். முதல் இடத்துல வந்து அதாவது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம பிரிக்கும் பொழுது அதுல முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியில 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்கிறாங்க. கடைசி இடத்துல தருமபுரியில 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் தான் இருக்கிறாங்க. தமிழக எழுத்தறிவு லிட்ரஸி ரேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில தமிழகத்தோட எழுத்தறிவு 8வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழகத்தோட எழுத்தறிவு சதவீதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 80.33%. சரிங்களா? முதலிடத்துல கன்னியாகுமரி இருக்கு, கடைசி இடத்துல தருமபுரி இருக்கு. கன்னியாகுமரி ஏன் முதலிடத்துல இருக்கு, சென்னை இல்ல, கன்னியாகுமரி ஏன் முதலிடத்துல இருக்குன்ற ஒரு கேள்வி எல்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. குரூப் 4ல கேட்டது கிடையாது, ஆனா வேற ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேரளா அப்படின்றது அதுக்கு சரியான ஒரு பதிலும் கூட. சரிங்களா? கேரளாவுடைய தாக்கம் என்பது கன்னியாகுமரியில அதிகமாக இருக்கிறதுனால கேரளா வந்து லிட்ரஸி ரேட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? அந்த தாக்கம் அங்க அதிகமா இருக்கிறதுனால, ஏன்னா அவங்களோட பார்டர் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா கலப்பு இருக்கிறதுனால கன்னியாகுமரி முதலிடத்துல இருக்கிறதாகவே குறிப்பு இருக்கு. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி அந்த விளக்கமும் அது சரின்னு சொல்லியுமே கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 93.9% வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில லிட்ரஸி ரேட்டு. அதனால அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? மக்கள் தொகைக்கான அடர்த்தி, சோ இந்த டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மக்கள் தொகையுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்தியாவில தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது இடத்துல இருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட சராசரியா ஆஹ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கடைசி இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இங்க வந்து நம்மளுடைய ரிலீஜியன் வைஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மதத்தினரும் இவ்வளவு சதவீதங்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு தோராய கணக்கு. இது வந்து ரொம்ப அக்யூரேட்டானது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஓரளவுக்கு தோராயமான கணக்குகளாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மொத்த பங்குல 1,30,030 30,060 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்போம் இல்லையா, அதுல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளுடைய மக்கள் தொகை அடர்த்தியில தமிழகத்துல இருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓவரால்ல கணக்கு பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். ஏற்கனவே நிறைய முறை படிச்சிருப்பீங்க. 555. சரிங்களா? இது நம்மளுடைய இந்தியாவை ஓவரால கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு. இந்தியாவுடைய தேசிய சராசரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா 382, ஆனா நமக்கு மட்டுமே 555 இருக்கு. அப்போ நம்மளும் ஒன் ஆஃப் தி டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ்ல ஒன்றாக பார்க்கப்படுகிறோம். சரிங்களா? அதே போல 2001ஆம் ஆண்டுல தேசியத்துல வந்து பாத்தீங்கன்னா சராசரியா 324 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தது. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 480ஆக இருந்தது. சரிங்களா? இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் நிர்வாக பிரிவுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? பிசியோகிராபிக்கு நம்ம சொல்லும் பொழுது என்ன மாதிரியான நிலப்பரப்புகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது வந்து பெனின்சுலார் பிளாட்டியூ தீபகற்ப பீடபூமியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்ல போனா நம்ம டெக்கன் பிளாட்டியூ என்று நம்ம வந்து அதை சொல்லலாம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏன்ஷியன் கோந்தவாலா பகுதிகளில் ஒரு பிரிவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுகிறது. 135 மில்லியன் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோந்தவாலா லேண்டோடைய ஒரு பகுதியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இங்க ரொம்ப தனித்துவங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா உயரமான மலைகளா இருக்கட்டும், காடுகள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள், இது எல்லாம் நிறைந்தது தமிழ்நாடு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் தேவையில்லை. நம்ம கிட்ட எல்லா டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸுமே இங்க இருக்கு. சரிங்களா? இப்ப மலைகள் வேணுமா, நம்ம ஊட்டி பக்கம் போறோம். நீலகிரி மாவட்டங்கள் சார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சமவெளி பகுதிகள்னு வரும்போது நம்ம தஞ்சாவூர் சைடு வந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு சமவெளி பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. அப்போ எல்லா வகையான நிலப்பரப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இது நம்ம எப்படி வந்து மேஜரா வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எந்த வகையில படிக்க போறோம் அப்படின்னா, இதோட பிசிக்கல் டிவிஷன்ஸை வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், பிளாட்டியூஸ், கோஸ்டல்ஸ், இன்லாண்ட் பிளைன்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், பீடபூமிகள், கடலோரம் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இயற்கையாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரிவுகளாக பார்க்கப்படுது. சரிங்களா? அதையே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ப்போம். சரியா? அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து என்னென்னலாம் நம்ம வந்து பிரிச்சு என்னென்ன ஹில்ஸ் எல்லாம் பார்க்கலாமோ தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்க போறோம். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
நார்த்ல இருந்து பார்க்கும்போது சரிங்களா, வடக்குல இருந்து பார்க்கும்போது நீலகிரியில ஆரம்பிச்சு சரிங்களா நீலகிரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தெற்குல இருந்து சவுத் வரைக்கும் பார்க்கும்போது சவுத்துல கன்னியாகுமரியில சுவாமி தோப்புல இந்த மருந்துவாழ் மலை அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையானது எதுல இருந்து எது வரைக்கும், நார்த்ல நீலகிரி மாவட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். அது தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுல கண்டினியூ ஆகிறது சொல்றேன் சரிங்களா. சோ அடுத்தது சவுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது நான் இங்க தெற்குல பார்க்கும் பொழுது இங்க கன்னியாகுமரியில சுவாமி தோப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த மருந்து வாழ் மலை வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. சராசரியாக இதில் இருக்கக்கூடிய மலைகளுடைய உயரம் என்பது 2000-3000 மீட்டர்கள் வரை இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. அதோட நோட் பண்ணி வச்சுங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமான விஷயம், சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இட் இஸ் அ கண்டினியூஸ் ரேஞ்ச், ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். அந்த மலைகளுடைய ஒரு வடிவமைப்பு பாதை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். கண்டினியூட்டியா ஒரு மலை முடியும் பொழுது அப்படியே அதோட தொடர்ச்சிகள் கிளைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதே நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு போகும்பொழுது அது மாதிரி தொடர்ச்சியான மலை கிடையாது. சோ அங்கங்க ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஃபார்ம் இருக்கும், கேப் இருக்கும், திரும்பி மலைகள் ஆரம்பிக்கும். அது போல ஒரு நான் கண்டினியூஸாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. இதுல இருக்கக்கூடிய நம்ம பாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க குறிப்பிடும் பொழுது கடவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பால்வத்து, செங்கோட்டை, ஆரல்வாய்மொழி, அச்சங்கோயில் இதெல்லாம் இதோடைய பாசஸா பார்க்கப்படுதுங்க சரிங்களா. இது இல்லாம நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்தமன் மலை, வரசநாடு, ஆண்டிப்பட்டி, அகஸ்தியர் மலை இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸுடைய முக்கியத்துவம் வாய்ந்த மலைகளாக பார்க்கப்படுது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து ஜாகிரபியில பார்த்திருப்போம். இருந்தாலும் இன்னொரு முறை தமிழ்நாடு சார்ந்து பார்க்கறதுனால 2வது முறை பார்க்கறதும் தப்பு கிடையாது. ஏன்னா கேள்விகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கேட்கக்கூடிய ஒரு ஜோன் இது சரிங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மலைகள் இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதியோடைய ஒரு அதாவது தமிழ்நாட்டுல வடமேற்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீலகிரி மலை தொடர்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 24 பீக்குகளுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. 24 சிகரங்களுக்கு மேல் கொண்டுள்ள ஒரு மலைத்தொடர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீலகிரி மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அது தொட்டபெட்டாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் உயரமான ஒரு சிகரமாக பார்க்கப்படுகிறது. 2637 மீட்டர். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முக்குருத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2554 மீட்டர்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஊட்டியும் குன்னூரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸாக பார்க்கப்படுகிறது. இதுல கிட்டத்தட்ட இந்த நீலகிரி மலைத்தொடர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2700க்கும் மேற்பட்ட உயிரினங்களும் பூக்களும் தாவரங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வாழறதா குறிப்பிட்டிருப்பாங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய விலங்கு வந்து பாத்தீங்கன்னா மாநில விலங்கு ஸ்டேட் அனிமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மலைத்தொடர்கள்ல பெரும்பாலும் காணப்படுவதாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. அது தொடர்ந்து வேற என்னென்னலாம் அந்த பீக்ஸ் இருக்கு வெஸ்டர்ன் காட்ஸ், ஏன்னா இப்பதான் நம்ம வந்து தொட்டபெட்டா முக்குருத்தி பார்த்தோம். அப்படியே மொத்தமா மத்ததெல்லாம் பார்த்துடலாமே சரிங்களா. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய மற்ற சிகரங்கள் என்னென்ன, தொட்டபெட்டா 2637 இதெல்லாம் கேள்வியா கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முக்குருத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2554. அதுக்கப்புறம் இந்த வேம்படிச்சோலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2505. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க பெருமாள் மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2234. கோட்டை மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டை மத்தளை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2019. பகாசுரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1918 மீட்டர் உயரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஹைட்டை பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆனைமலை, இப்ப நீலகிரி மலை பார்த்தோம், அடுத்தது ஆனைமலை கொடுத்திருப்பாங்க. ஆனைமலை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கும் கேரளாக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்டரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பால்காட் பாஸ் இருக்கு இல்லையா, அதோடைய சவுத் சைட் அதோடைய தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆனைமலை அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஆனைமலையில ஆனைமலை டைகர் ரிசர்வ், ஆலியார் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், வால்பாறை ஹில் ஸ்டேஷனு, கடம்பரை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இது எல்லாமே இந்த ஆனைமலை தொடர்கள்லயே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இவ்வளவும் ஆனைமலை தொடர்கள்லயே அமைஞ்சிருக்கும். இந்த ஆலியாரும் திருமூர்த்தி டேமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் ஹிஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுரும் சரிங்களா. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மலையோடைய அடிவார பகுதிகளிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனைமலை இருக்கு இல்லையா, அதோடைய அடிவார பகுதிகளிலேயே இந்த ஆலியாறு மற்றும் திருமூர்த்தி டேமும் இருக்கும். ஸோ பொள்ளாச்சியில இருந்து ரொம்ப கிட்ட இந்த ஆலியார் டேம் எல்லாம்.
சரிங்களா, இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது பழனி மலை, சரிங்களா, பழனி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருப்பாங்க. பழனி ஹில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையோடைய, இப்ப இதுதான் இங்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு அப்படின்னா இதோடைய கிழக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழனி மலை இருப்பதாக குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸப்ட் இட்ஸ் வெஸ்டர்ன் பார்ட் தீஸ் ஹில்ஸ் ஆர் லொகேட்டட் இன் தி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா. இதோடைய மேற்கு பகுதியை தவிர்த்துட்டா மற்ற எல்லா இடமும் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கும். இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்தராவு அப்படின்னு 2533 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பழனி மலையோடைய மிக உயரமான சிகரமாக பார்க்கப்படுகிறது. இது கேள்வியா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. அப்ப பழனி மலை நான் படிக்கிறேன். பழனி மலையில இந்த வந்தராவு அப்படின்ற ஒரு சிகரம் மட்டும் 2533 மீட்டர் இருக்கு. அவ்வளவு உயரத்துல, அவ்வளவு உயரமான ஒரு சிகரமாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேம்பாடி சோளா. வேம்பாடி சோழா நம்ம இப்ப ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல அது 2505 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதோட இரண்டாவது உயரமான சிகரமாக பார்க்கப்படுது. கொடைக்கானலில் மலைப்பகுதி 2150 மீட்டரா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. மலைத்தொடருடைய தென் மத்திய பகுதிகளில் வந்து இது அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது நம்மளுடைய காடமான் ஹில்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏலமலா ஹில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளுடைய தென்மேற்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மலைத்தொடர்கள் இருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க. இந்த பகுதிகளில் பேர் வைக்கும் போது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த பேரை வச்சு நம்ம சொல்லியிருக்கலாம். என்ன அப்படின்னா மிளகு வந்து ஸ்பைசஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரும் அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. முக்கியமா பெப்பர், அதாவது அடுத்தது சொல்லணும் அப்படின்னா காஃபி. சரிங்களா. காஃபி கொட்டையும் பெப்பரும், அதாவது மிளகும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் அளவுல இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே போல ஆனைமலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா வடமேற்குலையும், பழனிமலையை வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குலையும், வரசநாடை வந்து பாத்தீங்கன்னா வரசநாடையும் ஆண்டிப்பட்டியும் வந்து ஆண்டிப்பட்டி ஹில்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தென்கிழக்குலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கொண்டிருக்கும். சரிங்களா. அப்ப இவங்களுடைய தென்கிழக்கு பகுதிகளில் வரசநாடு ஆண்டிப்பட்டி இருக்கும். சரிங்களா. தென்கிழக்கு பகுதியில் வரசநாடு ஆண்டிப்பட்டி இருக்கும். இவங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆனைமலை ஹில்ஸ் வந்து சாரி பழனி ஹில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதிகளில் இருக்கும். ஆனைமலை ஹில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வடமேற்கு பகுதிகளில் இடம்பெற்று இருக்கும். சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைத்தொடர்கள். சரிங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். சரிங்களா. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய மற்றொரு பிரிவாக வரசநாடும் அதே போல ஆண்டிப்பட்டியும் பார்க்கப்படுது. சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகமலை, அதே போல கழுகுமலை, குரங்கணி மலைப்பகுதி, சுருளி, கும்பகரை, இது எல்லா நீர்வீழ்ச்சிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் அதிகமா இருக்கக்கூடியது. இவ்வளவு நீர்வீழ்ச்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்குது. இது இல்லாம விருதுநகர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மலையுடைய தெற்கு சரிவுல வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருல்ஸ் அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து இருக்குது. ஸோ விருதுநகர் மாவட்டத்திலையும் இதோடைய ஒரு பாஸ் ஒண்ணு போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருல்ஸ் அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரில்ஸ் ஸ்குரில் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டிருக்கும். இதோடைய ஆர்கனைசேஷன் அங்கேயும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பொதிகை மலை. ஸோ பொதிகை ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடக்கூடியது. இதோடைய மேஜர் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்று இருக்கும். சரிங்களா. இதோடைய சதன் பார்ட், இதோடைய பெரும்பகுதி திருநெல்வேலி இருக்கும். குறிப்பிட்டு இதோடைய தென் பகுதிகள் மட்டும் வந்து சதன் பார்ட்ஸ் மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இடம்பெற்றிருக்கும். எது இந்த பொதிகை மலைகள். அதே போல பொதிகை ஹில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வேறு பெயர்களால நம்ம வந்து குறிப்பிடலாம். அது என்னென்ன பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கும்போது சிவஜோதி பர்வத்து, அகத்தியர் ஹில்ஸ், அடுத்தது சதன் கைலாஷ். சரிங்களா. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களாக பார்க்கப்படுது. அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோடைய இந்த பகுதி மிகவும் வளமான பகுதியாக, ஒரு பயோடைவர்சிட்டி பல்லுயிர்களை கொண்ட ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா. அவ்வளவு உயிரினங்கள் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம ரொம்ப பசுமையான காடுகள், நீர்வீழ்ச்சிகள்லாம் வந்து இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. இதை தாண்டி களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய சுற்று வட்டார பகுதிகளில் தான் இடம்பெற்று இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்தது மகேந்திரகிரி ஹில்ஸ். மகேந்திரகிரி ஹில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியும் திருநெல்வேலியோடைய பார்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய தென் பகுதிகளில் வந்து தென் பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க.
அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோடைய தென்பகுதிகளில் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய பார்டர்ஸ்லயும் இது இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய பீக்ஸ் உடைய உயரங்கள் சராசரியாக 1645 மீட்டர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இஸ்ரோ ப்ரொபல்ஷன் கம்ப்ளஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் இடம்பெற்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய ஏவுகணைகள், வாகனங்கள் மற்றும் செயற்கைக்கோள்களுடைய உந்து விசை அமைப்புகளுக்காக இருக்கக்கூடிய சோதனை வசதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மலைக்கு கீழே சரிவுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்க. இப்போதைக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறது ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி கிடையாது. இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் அண்ட் இர்ரெகுலர் ஒன். அந்த மலை மாதிரி இல்லாம இதுல ஒரு தொடர்ச்சியோ இந்த ஒழுங்குமுறையோ இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல நடுவுல நிறைய வந்து ஆறுகள் வந்து கலக்கக்கூடிய வகையில வங்காள விரிகோடால பே ஆஃப் பெங்கால்ல கலக்கக்கூடிய வகையில நிறைய ஆறுகள் வந்து குறுக்கேறி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி அவ்வளவு பெரிய பெரிய மலைகளாக இருக்காது, மலைத்தொடர்களாக இருக்காது. இதுல சராசரியாகவே அந்த பீக்ஸோடைய உயரம் என்பது 1100 இருந்து 1600 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிளைன்ஸை வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த மலைத்தொடர்கள் பிளைன்ஸ் அண்ட் பிளாட்டியூஸ் வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா சமவெளிகளையும் பீடபூமிகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஈஸ்டர்ன் காட்ஸோடைய மலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த மலைகள் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜவ்வாது, செர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த மலை பிரதேசங்களாக பார்க்கப்படுகிறது. அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஜவ்வாது ஹில்ஸ், ஜவ்வாது மலைகள். ஜவ்வாது மலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸோடைய முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று. இது கிட்டத்தட்ட வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 மாவட்டங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைத்தொடர் தான் இந்த ஜவ்வாது மலை. சரிங்களா? இதுல நிறைய பீக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட என்ன உயரத்துல இருக்கும் இந்த சிகரங்கள்லாம் என்ன உயரத்துல இருக்கும் அப்படின்னா 1100 இருந்து 1150 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இதுல மேல்பட்டு அப்படின்ற ஒரு பீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உயரமான சிகரமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஜவ்வாது மலைத்தொடர்கள்லயே உயரமான சிகரம் எது அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா அது மெல்பட்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க. இதுல வைனுபப்பு அப்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு அப்சர்வேட்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படின்ற ஒரு கண்காணிப்பகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையில வந்து இருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க. அது எந்த இடத்துல இருக்கு? ஜவ்வாது மலை காவலூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். இதோடைய ஆபரேஷன் கிட்டத்தட்ட 1967 இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதா குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மலைத்தொடர்கள்ல கிட்டத்தட்ட ப்ளூவிஷான கிரே கிரானைட்ஸ் வந்து அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே போல மெடிக்கல் ஹெர்ப்ஸ், சாண்டல்வுட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நிறைய இல்லீகல் லாகிங்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப நடக்கும். ஸோ அதனால அதெல்லாம் தடுக்கிறதுக்கு வனத்துறைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ அதை ஒண்ணு பார்த்துக்கலாம். அடுத்தது கல்வராயன் மலைத்தொடர்கள். கல்வராயன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கரலர் அப்படின்ற ஒரு பழங்குடியினர்கிட்ட இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்ட ஒரு சொல்லாக பார்க்கப்படுகிறாரு. சரிங்களா? காரலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடிய சொல்லுகிட்ட இருந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இதோடைய கிட்டத்தட்ட கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த மலைகள்ல கல்வராயனும் மலையும் ஒன்று தமிழக பகுதிகளில். இது கிட்டத்தட்ட பச்சைமலை, ஆரல்வாய்மொழி, ஜவ்வாது, செர்வராயன் ஹில்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கணக்கு பண்ணி இதை செப்பரேட் பண்ணக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஹைட்ஸ் வந்து சராசரியா 600 இருந்து 1220 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஹில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 செக்ஷனா பிரிப்பாங்க. ஒண்ணு நார்த் செக்ஷன் வடக்கு பகுதியாகவும் அதை வந்து நம்ம சின்ன கல்வராயன் என்றும், தெற்கு பகுதி பெரிய கல்வராயன் என்றும் நம்ம வந்து பிரிக்கிறோம். சரிங்களா? இதோடைய ஆவரேஜ் ஹைட்டு சின்ன கல்வராயன்ல 825 பெரிய கல்வராயன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய கல்வராயன் வந்து 1200 மீட்டராகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுகிறது. அடுத்தது செர்வராயன் மலைத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடும் 1200 இருந்து 1620 மீட்டர்ஸ்களை கொண்டது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய லோக்கல் டெய்ட்டியா நம்ம சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் தெய்வமா இருக்கக்கூடிய செர்வராயன் அதுல இருந்து இந்த பெயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மலைக்கு வைக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸோடைய உயரமான மலைத்தொடர்கள்ல இதுவும் ஒன்று. சரிங்களா? அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்றது நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகளை கம்பேர் பண்ணும் பொழுது
கொஞ்சம் குறைவான ஹைட்டை கொண்டது தான் சரிங்களா. பீக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல பெருசா இருக்கும், நம்மளுடைய ஈஸ்டர்ன் காட்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இருக்கக்கூடியதுலயே ஈஸ்டர்ன் காட்ஸ்ல கொஞ்சம் உயரமான பீக்ஸுகளை சிகரங்களை கொண்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செர்வராயன் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. இதுல ஹில் ஸ்டேஷன் நான் சொல்லும் பொழுது ஏழைகளின் ஊட்டி என்று கூறக்கூடிய ஏற்காடை வந்து பாத்தீங்க அப்படின்னா செர்வராயனுடைய மலைத்தொடர்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. செர்வராயன் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய உயரத்துல இருக்கு 1623 மீட்டர்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும் பொழுதே எந்த மலைகள்ல எந்த மாவட்டங்கள் வந்து கவர் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஃபைன் தி ஹார்ட் ஒன் அவுட் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கவனிச்சு கேட்டுக்குங்க. இதுல இருந்து கேள்விகள் அதிகமாக வரலாம். கோயம்புத்தூர் அப்படின்னு வரும்பொழுது மருதமலை, வெள்ளையங்கிரி மலை, ஆனைமலை, அடுத்தது தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தீர்த்தமலை, தீர்த்தேரி, அதுக்கப்புறம் வத்தல் மலை, அடுத்தது திண்டுக்கல்னு வரும்போது பழமலை மற்றும் கொடைக்கானல், ஈரோடு வரும்பொழுது சென்னிமலை மற்றும் சிவன் மலைகள், வேலூர்னு வரும்பொழுது ஜவ்வாது, ஏலகிரி, ரத்தினமலை, அடுத்தது நாமக்கல் வரும்பொழுது கொல்லி ஹில்ஸ், சேலம்னு வரும்பொழுது செர்வராயன், கஞ்சமலை, சால்க் மலை சரிங்களா. அதாவது சுண்ணாம்பு மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கள்ளக்குறிச்சின்னு வரும்பொழுது நம்ம கல்வராயனை சொல்லிடுவோம். விழுப்புரம் வரும்போது செஞ்சி மலை தொடர் சொல்லிடுவோம். பெரம்பலூர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பச்சைமலை, கன்னியாகுமரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து வாழ் மலை, இது வந்து எது வெஸ்டர்ன் காட்ஸுடைய முடிவுகள்ல இருக்கக்கூடியது. திருநெல்வேலி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி மற்றும் அகஸ்தியர் மலை, நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியோடைய மலைத்தொடர்கள் இருக்கும் சரிங்களா. அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. இங்க இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸ் உடைய உயரங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு இதே மாதிரி பார்த்திருப்போம். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்த்திருப்போம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல உயரமான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க்கும்பொழுது செர்வராயன் மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1623 மீட்டரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மழமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1500 மீட்டரு, ஊர்கமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1486, குட்டிராயன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1395, முகனூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1279, வல்சமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1034 சரிங்களா. மீதம் இருக்கக்கூடிய மலைகள் நம்ம வந்து நம்மளுடைய கொல்லிமலை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு சிறிய மலைத்தொடர்கள்ல இதுவும் ஒன்று சொல்லி வச்சிருப்பாங்க. 2800 சதுர கிலோமீட்டர் பரப்புகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டிருக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1300 மீட்டர் வரைக்கும் இதோடைய உயரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதுல நம்ம வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம சொல்லும் பொழுது இதுல இருக்கக்கூடிய இந்த கொண்டை ஊசி வளைவுகள் தான் சரிங்களா. அதாவது இந்த ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர்கள்ல இந்த மலைத்தொடரும் ஒன்று சரிங்களா. இதோட உயரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அர்ப்பளீஸ்வரர் டெம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவர்கிரீன் ஆர் சோலா ஃபாரஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஈஸ்டர்ன் காட்ஸ்ல அதிகமா கவர் ஆயிருக்கக்கூடிய ஒரு பகுதி இது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது பச்சைமலை. பச்சைமலையும் ரொம்ப சின்ன ஒரு மலைத்தொடர்கள் தான். இது வந்து பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் சேலம் இந்த மாவட்டங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். இங்க பச்சைனா நம்ம தமிழ்ல சொல்லும்போது கிரீன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. சோ அந்த சார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கு அப்படின்றதுனால இதற்கு பச்சை மலை என்ற பெயர் வைக்கப்பட்டது. ரொம்ப கிரீனரியா இருக்கக்கூடியது அப்படின்றதுனால இதை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஜாக் ஃப்ரூட் பலாப்பழத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மலைப்பகுதிகளில் ரொம்ப பரவலாக விளைச்சலுக்கு உட்படுத்துவாங்க சரிங்களா. அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்க. இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்துட்டோம், ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன, பிளாட்டியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். அதாவது பீடபூமிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாட்டுடைய பீடபூமிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவுல இருக்கக்கூடியது சரிங்களா. சென்ட்ரல்ல வரக்கூடியது தான் வந்து இங்க நம்ம வந்து பீடபூமிகள் பிளாட்டியூஸா வந்து கொண்டு வந்து வச்சிருப்போம். கிட்டத்தட்ட அதாவது அக்யூரேட்டா கிடையாது, ஒரு தோராயமா நீங்க வந்து இந்த ரெண்டு மலைத்தொடர்களுக்கும் வரக்கூடிய பீடபூமி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலப்பரப்பு 60,000 சதுர கிலோமீட்டர்களை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. எதற்கு, வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. இதோடைய உயரம் எது, இந்த பிளாட்டியூஸ் உடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 இருந்து 600 மீட்டர் வரைக்கும் இதோடைய உயரம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. அதே போல இதோடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுண்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்குல வந்து அதாவது நார்த் பகுதிகளில் வந்து இது வந்து ரொம்ப அகலமாகவும், அதாவது இந்த பகுதிகளில் வந்து மிக அகலமாகவும், அதே போல சவுத் பகுதிகள் போக 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 தெற்குக்கு போக 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 ரெண்டுமே நம்மளுடைய
ஈஸ்டர்ன் காட்ஸும் சரி வெஸ்டர்ன் காட்ஸும் சரி ரெண்டுமே ஸ்ட்ரிங்க் ஆகி கிட்ட வந்து தானே முடிய போகுது. அப்படின்றப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலாகவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுல நிறைய உட்பிரிவுகள் வந்து இருக்கு. அது இல்லாம பாரமகால் பீடபூமி என்பது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வடமேற்கு பகுதிகளில் இருக்கு. இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாரமகால் பீடபூமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த பீடபூமி ஒரு பகுதி மைசூர்லயும் இருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட இந்த சைட்ல வந்து இதோடைய உயரம் என்பது 350 இருந்து 710 மீட்டர்கள்ல இருக்கும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் சரி இந்த மாவட்டங்களிலும் இது இருப்பதாக சொல்லியிருப்பாங்க. கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கும் இடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பீடபூமிகள் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சராசரியா அதோட உயரம் 150ல இருந்து 450 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய உயரம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாமா? ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் அல்லாம சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாவட்டங்களையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. பீடபூமிகள் இந்த மாவட்டங்களையும் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சராசரியா கிட்டத்தட்ட 2560 ஸ்கொயர் கிலோமீட்டர்களை கொண்டது. சரிங்களா? இதோட ஹைட் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். 352ல இருந்து 710 வரைக்கும் இருக்கக்கூடியதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மொய்யாறு ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பீடபூமியை மைசூர் பீடபூமியில இருந்து பிரிக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் சைடு. ஸோ இந்த பீடபூமியை அதுல இருந்து பிரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இல்லாம பவானி, நொய்யல், அமராவதி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய பகுதிகள்ல இருந்து வந்து உருவாகக்கூடிய நதிகளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கக்கூடியது. சரிங்களா? அதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்க. இது இல்லாம சிகர் பிளாட்டியூ இந்த சிகூர் பீடபூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பீடபூமியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நிறைய இடைப்பட்ட பீடபூமிகள் வந்து இங்க இருக்கும். சரிங்களா? தமிழகத்துடைய இடைப்பட்ட பீடபூமிகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல ஒண்ணுதான் இந்த சிகூர் பீடபூமியும். இது மதுரை மாவட்டத்துல காணப்படக்கூடிய மதுரை பீடபூமியும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவார பகுதிகளிலும் அமைந்திருக்கும். அப்போ ஒண்ணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பீடபூமி வரும்பொழுது இந்த பகுதிகளில் இருக்கு, இந்த மலைத்தொடர்கள்ல வரும்பொழுது இந்த பகுதிகளில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வைகைக்கும் தாமிரபரணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகள் சார்ந்து இந்த பகுதிகள் சுற்றிதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப குறிப்பிட்டு நான் சொல்லும் போதே ஒரு 5-6 மாவட்டங்கள் சொல்லியிருப்பேன். அதை சுற்றி இருக்கக்கூடிய பீடபூமிகள் அது என்ன உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதுமானதா இருக்கும். அடுத்தது பிளைன்ஸ் சமவெளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல சமவெளி நில வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலோர பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நில சமவெளிகள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடலோர சமவெளிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வகையாக நான் பிரிக்கலாம். அப்போ நான் சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க பிரிக்கும் பொழுது 2ஆ பிரிக்கிறேன். ஒண்ணு இன்லாண்டு நிலவழியில இருக்கக்கூடியது, இன்னொன்னு கோஸ்டல் சமவெளிகள். சரிங்களா? கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த இன்லாண்ட் பிளைன்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லும் பொழுது இந்த ஆற்று பகுதிகளை சுத்தி வருது இல்லையா? பாலாறு, பொன்னையாறு, காவேரி, தாமிரபரணி இந்த ஆகிய ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடிகட்டிய பின்பு இது சுற்றி வரக்கூடியது. காவேரி சமவெளி மாநிலத்துல வந்து மிக முக்கியமான வளமான முக்கியமான ஒரு சமவெளியாக வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஏன்னா காவேரி வந்து ரொம்ப செழிப்பு வாய்ந்த ஆறுகள்ல ஒன்று. இங்க நம்ம தெற்குல இருந்து பார்க்கும்போது காவேரி ரொம்ப இன்றியமையாத ஒன்று இல்லையா? சோ அதுல அதை சுற்றி இருக்கக்கூடிய சமவெளி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது எல்லா மாவட்டமே வந்து பாத்தீங்கன்னா காவேரி சமவெளியோடைய ஒரு பகுதியா தான் ஒரு பிரான்ச்சா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடலோட சமவெளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரமண்டலம் இல்லைன்னா வந்து சோழ மண்டலம், அதாவது நம்ம சோழர்களுடைய நிலப்பகுதி அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்முடைய பூம்புகாரு, காவேரி பூம்பட்டினம் இதெல்லாம் குறிப்பிடுறோம் இல்லையா? ஸோ இந்த பகுதிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலோர சமவெளிகளாக வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்றோம். சரிங்களா? இது நம்ம சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. நம்மளுடைய இந்த ஈசிஆர் பகுதிகள் சொல்றோம் இல்லையா? அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சொல்லணும் அப்படின்னா நம்ம நாகப்பட்டினம் சைடு அதெல்லாம் வந்து இந்த கடலோர சமவெளிகளாக பார்க்கப்படுது. சரிங்களா? இது வந்து நமக்கு அதுதான் சொல்றேனே ஒரு பகுதிகளில் வந்து நம்மளுடைய கடலோர பகுதிகள் நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால்ல அதிகமாக நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வரலாம். நம்மளுடைய இன்லாண்டு பிளைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிவர்ஸ் சிவிலைசேஷனை சார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இங்க சொல்லிட முடியும். இது இல்லாம ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடற்கரையோர உருவாகக்கூடிய மணல் மேடுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணல் மேடுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரி என்று பெயரும் வந்து இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. எங்க ராமநாதபுரத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் நமக்கு வந்து இருக்கக்கூடிய மணல் மேடுகள் சாண்ட் டியூன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரி என்று குறிப்பிடுறாங்க. அதே தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு கடற்கரையோட சமவெளியில மன்னார் வளைகுடால அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
அதோடைய தலைப்பகுதிகளில் பவளப்பாறைகள் வந்து காணப்படுகிறது. என்ன பாறைகள்? கோரல் ராக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படுகிறதாவும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதோடைய கோஸ்டல் பிளைன் ரீஜன்ஸ்ல, ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் ரீஜன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் மன்னாரோட ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் ரீஜன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோரல் ராக்ஸும் வந்து இருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீச்சஸ், நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம், ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளைன்ஸ், பிளாட்டியூஸ் பார்த்தோம், அடுத்து பிளைன்ஸ் பார்த்தோம். பிளைன்ஸ் பார்க்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா இன்லாண்டு பார்த்தோம், கோஸ்டலும் பார்த்தோம். இப்போ பீச்சஸ் மட்டும், அதாவது கடற்கரைகள் மட்டும், கோரமண்டல் கோஸ்டும், அதாவது வங்காள விரிகுடா ஒட்டி இருக்கக்கூடிய கோரமண்டல் கடற்கரையும் பல அழகான ரொம்ப கவரக்கூடிய நிறைய கடற்கரைகள் வந்து அதை சுற்றி இருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கடற்கரைகள் வந்து தங்க மணல்கள், பனை மற்றும் கேசுவரினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோப்புகளால் வந்து ரொம்ப சிதறி கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? பாமன் இந்த கேசரி கிரோஸால வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா ஸ்கேட்டர்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்னையில இருக்கக்கூடிய மெரினாவும் மற்றும் எலைட் கடற்கரை வந்து அதே போல கோவளம், கன்னியாகுமரியில சில்வர் கடற்கரை, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரபலம் வாய்ந்த கடற்கரைகளாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பீச்சஸா பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய மன்னிக்கவும், நம்மளுடைய கடலூர்ல கூட நம்மளுடைய சில்வர் பீச்சுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? டிரைனேஜ் சிஸ்டம், வடிகால் திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது தமிழக பகுதியுடைய ஒரு ஜீவாதார நதிகளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வடிகால் திட்டம் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இங்க நிறைய ஆறு இருக்கு, தமிழ்நாட்டுல அவ்வளவு ஆறுங்க இருக்கு. ஆனா எல்லா ஆறுகளும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டங்களையும் தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கிடையாது. ஏன்னா இங்க எல்லாமே நம்ம வந்து ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லிட முடியாது இல்லையா? எல்லாம் வற்றக்கூடிய நதிகள் இல்லையா? அதனால சில நதிகள் வந்து இங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரும்பொழுது, மழை இல்லாத காலகட்டங்கள்ல, சீசன் இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நதிகள்ல தண்ணீர் வந்து பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. நம்ம மழையை பெய்ந்தாலும் சில ஆறுகள்ல தண்ணீர் இருக்கிறது இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்றேன். சரிங்களா? இருந்தாலும் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அதனால டிரைனேஜ் சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்பவும் இன்றியமையாத ஒன்றாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல பெரும்பாலான ஆறுகள்ல மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தி ஆகி கிழக்கு தொடர்ச்சி மலையில பாய்ந்து வங்காள விரிகுடால கலக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிச்சு ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அங்க போய் கலக்க ஆரம்பிச்சிருது. அதுல தாமிரபரணியை தவிர மாநிலத்துல இருக்கக்கூடிய மற்ற ஆறுகள் எல்லாமே வந்து வற்றக்கூடிய வகையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் இரண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா உணவளிக்கப்படுவதால் வந்து பாத்தீங்கன்னா இது வற்றாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது நமக்கு தாமிரபரணி மட்டும்தான் ஓரளவுக்கு வற்றாத நதியாக பார்க்கப்படுது. மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வற்றக்கூடிய நதிகளாகவே இருக்கும். ஏன்னா இரண்டு காலகட்டங்களையும் மாறி மாறி நமக்கு அந்த மழைப்பொழிவு வந்து வேறு வேறு மாதிரி அதோடைய தாக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது காவேரி, நம்மளுடைய நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்துட போறோம். ஸோ நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நம்மளுடைய முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா காவேரி தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ காவேரி ரிவர் காவேரி வந்து பாத்தீங்கன்னா தலகாவேரி, அதாவது நம்மளுடைய இந்த பிரம்மகிரி மலை, குடுகு மலையுடைய குலுகு டிஸ்ட்ரிக்டோடைய பிரம்மகிரி ஹில்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காவேரி ஒரிஜினேட் ஆகுது. கர்நாடகால மேற்கு தொடர்ச்சி மலையில கர்நாடகால கொடுகு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மகிரி ஹில்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தலக்காவேரியில நம்மளுக்கு காவேரி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினேட் ஆகுது. இது நமக்கு தமிழகம் வழியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதோடைய பவுண்டரி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவும் தமிழ்நாடு இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய பவுண்டரி எல்லை பகுதிகளாக பார்க்கப்படுது. சரிங்களா? இது ஒகேனக்கல் ஃபால்ஸ் வழியா, சரிங்களா? இட் ஃபார்ம்ஸ் ஒகேனக்கல் ஃபார்ம்ஸ் இன் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் இது ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் காரணம், ஸோ இது வந்து செயல்படுறதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். மேட்டூர் டாமும் அதே போல வந்து ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டான்லி ரிசர்வாயர் இஸ் லொகேட்டட் அக்ராஸ் தி ரிவர் சேலம் டிஸ்ட்ரிக்ட். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் மேட்டூர் டேம் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர் காவேரியோடைய ஒரு தாக்கம் தான். சரிங்களா? அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் நீர்த்தேக்கத்துல இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா காவேரியுடன் வந்து பாத்தீங்கன்னா வலது கரையில பவானி என்ற துணை ஆறும் வந்து இணைகிறது. அப்ப மேட்டூர் டேம்ல இருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா பவானி அப்படின்ற இன்னொரு துணை ஆறு வந்து எதோட சேருது? காவேரியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்ததாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சமவெளி பகுதிகளில் கிழக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு நதியும் வந்து செல்கிறதாக குறிப்பிட்டிருப்பாங்க. மேலும் இரண்டு துணை நதிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னது? ஒண்ணு நொய்யல், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமராவதி. சரிங்களா? இது ரெண்டு ஆறுகளும் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல வந்து பாத்தீங்கன்னா திருமுக்கூடல் அப்படின்ற ஒரு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கூடல், சரிங்களா? அதாவது 3 நதிகள் வந்து ஒண்ணு சேரக்கூடிய ஒரு இடம்.
முக்கூடல்ன்ற பகுதியில வந்து ஒண்ணு சேர்றதாவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அது என்னது ரெண்டும் நொய்யலும் அமராவதியும். அதனால அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில ஆறு வந்து ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால இந்த அகந்திர காவேரி அப்படின்ற ஒரு வாக்கியமும் இதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. என்னது? அகந்திர காவேரி அப்படின்ற வாக்கியமும் பயன்படுத்தப்படுகிறது. திருச்சி மாவட்டத்துல இந்த பிரான்ச் வந்து 2 பகுதிகளாக வைக்கப்பட்டிருக்கு. 2 பகுதிகளாக பிரிகிறது. வடகிளையில நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றோம்? கொள்ளிரோன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது கொள்ளிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். அதே போல தெற்கு பகுதிகளில் சவுத் சைடா பிரியக்கூடிய இந்த நதி வந்து பாத்தீங்க அப்படின்னா காவேரியாகவே அப்படியே ரிமைண்டா இருக்கும். ஒன்னு கொள்ளிடம் என்றும் காவேரி என்றும் ரிமைண்டா இருக்கும். இந்த ஃப்ளோ வந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 2 பிரான்ச்சஸா போய்கிட்டு இருக்கும். திரும்ப வந்து இது திரும்ப ஒரே இடத்துல ஒண்ணு சேரும். அது ஸ்ரீரங்கம் ஐலாண்டாக மாறுது. நடுவில் இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் ஐலாண்டாக மாறுது. சரிங்களா? சோ அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் அணைக்கட் கல்லணை என்று நம்ம வந்து குறிப்பிடுறோம் இல்லையா? அது இந்த பாதைக்கு நடுவுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ கல்லணைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெல்டா பகுதிகளில் பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம் வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டுமே குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த விநியோகஸ்தர்களுடைய வலையமைப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் என்று கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா என்றும் அதை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கடலூருக்கு தெற்கே வங்காள விரிகுடால வந்து போய் இது வந்து கலக்கறதாகவும் குறிப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுவுமே நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப காவேரி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலாறு. பாலாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தலகாவரா வில்லேஜ்ல இருந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகால இருந்து இதோடைய ஆரிஜினேஷன் இருக்கு. ட்ரெயின் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 17,871 ஸ்கொயர் கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 57% வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து இது இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியது கர்நாடகா மற்றும் ஆந்திர பகுதிகளில் பயணிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல பொன்னை, கவுந்தினிய நதி, மலத்தாறு, செய்யாறு, கிளியாறு இது எல்லாம் இதோடைய முக்கியத்துவம் வாய்ந்த கிளையாறு, துணையாறுகளாக பார்க்கப்படுகிறது. இதோடைய டோட்டல் லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 348 கிலோமீட்டரு. இதுல 222 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல கவர் ஆகுது. மொத்தமா 348 கிலோமீட்டர் எல்லாத்தையும் சேர்த்து அதுல நமக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கவர் ஆகக்கூடியது 222 கிலோமீட்டர். சரிங்களா? இது வேலூர், காஞ்சிபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து டிராவல் ஆயிட்டு அதுக்கு பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா கூவத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல போய் நம்மளுடைய வங்காள விரிகுடால கலக்குது. வே ஆஃப் பெங்கால்ல கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது தென்பண்ணை ஆறு அல்லது தென் பொன்னையாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தி துர்கா ஹில்ஸ் ஈஸ்டர்ன் கர்நாடகாவுடைய பகுதிகளில் இருக்கு. அங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது. 16,019 ஸ்கொயர் கிலோமீட்டர்களை கொண்டது. அதுல கிட்டத்தட்ட 77% வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதாக குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 247 கிலோமீட்டர்களாக கொடுத்திருப்பாங்க. மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்பொழுது கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த எல்லா பகுதிகளிலையும் வந்து பாத்தீங்கன்னா தென்பண்ணையாறு டிராவல் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இதோடைய பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெடிலத்திலையும் பெண்ணையாத்திலையும் அதாவது திருக்கோவிலூர் அணைக்கட்டிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிகிறதாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கதிலம் மற்றும் பொன்னையாறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய பிரிவுகள் வந்து 2ஆக பிரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் எங்க ஊர். சரிங்களா? அடுத்தது கடினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜாயின்ஸ் தி பே ஆஃப் பெங்கால் நியர் கடலூர். அப்போ இந்த கடினத்தை வந்து பிரியுது இல்லையா? இந்த கடினத்துல இருந்து பிரியக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலூருக்கு நேரா வந்து அந்த சைட்ல போய் நமக்கு போய் கலக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொன்னையாறு வந்து நியர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி. சரிங்களா? இந்த பகுதியில வரக்கூடியது பாண்டிச்சேரியோட ஒரு யூனியன் டெரிட்டரியில போகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல சின்னாறு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கந்தா நதி, வணியாறு, பம்பாறு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய கிளையாறுகளாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல அடிக்கடி வந்து வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாயங்கள் இருக்கிறதாவும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த இடத்துல இந்த ஆறை சுத்தி அவ்வளவு அணைகள் வந்து சின்ன சின்ன அணைகள் வந்து அவ்வளவு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து விவசாயத்துக்கு இந்த பகுதியில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய இந்த நீர்ப்பாசனம் என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? தொடர்ந்து மேஜர் வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்பொழுது
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ், திருநெல்வேலி மாவட்டம் கல்யாண தீர்த்தம், தென்காசி வந்து பாத்தீங்கன்னா குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, கும்பகரை மற்றும் சுருளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து தேனி மாவட்டத்துல இருக்கு, அதே போல ஆகாய கங்கை வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு, கேத்ரின் மற்றும் பியக்காரா வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியில இருக்கு, கிளியூர் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு, ஐயனார் வாட்டர் ஃபால்ஸ் வந்து விருதுநகர்ல இருக்கு, வைதேகி, செங்குபதி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறுவாணி, கோவை குற்றாலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறது. அடுத்தது திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ், மதுரையில வந்து பாத்தீங்கன்னா குட்லடம்பட்டி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பருப்பா, காளிகேசம், உலக்கை, வாட்டப்பாறை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரியில இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மீதம் இருக்கக்கூடிய ஆறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வைகை இருக்கக்கூடியது. வைகை வந்து பாத்தீங்கன்னா வருசநாடுடைய கிழக்கு பகுதியில வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் வருசநாடுடைய கிழக்கு பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. மொத்தம் 7741 ஸ்கொயர் கிலோமீட்டர்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதிகளில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆறா பார்க்கப்படுகிறது. டோட்டலாவே இதோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 258 கிலோமீட்டர்களை கொண்டது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ராமநாதபுரம் பிக் டேங்க் அது போல மற்ற எல்லா டேங்குகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில சிறிய தொட்டிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய தண்ணீர் என்பது போய் சேர்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய இடங்களுக்கு போய் கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் ஸ்ட்ரீட் நியர் ராமநாதபுரம் சரிங்களா, அந்த பகுதிகளில் போய் இது கடல்ல கலக்கிறதாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தன்புரணை என்று அழைக்கக்கூடிய தாமிரபரணி. ஸோ தாமிரம் அப்படின்னா காப்பர், பரணி அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னா பொதிகை ஹில்ஸ் சரிங்களா, பொதிகை மலைகள் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு, பாபநாசத்துக்கு மேல அம்பாசமுத்திரம் தாலுகா அந்த பகுதிகளில் இதோடைய ஆரிஜினேஷன் இருக்கு. இது ஆரிஜினேட் ஆனதுக்கு அப்புறம் வித் சாகே அகஸ்தியர் சரிங்களா, அது ஆரிஜினேட் ஆனதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் ஃபைனலி ஃப்ளோ இன்டு பே ஆஃப் பெங்கால் நியர் இந்த புனைக்கயல் அப்படின்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இது கலக்குது சரிங்களா. கரையாறு, செர்வலாறு, மணிமுத்தாறு, இந்த கடனா நதி, பச்சையாறு, சித்தாறு, ராமனா நதி இதெல்லாம் இதோடைய மெயின் ட்ரிபியூட்டரிஸா பார்க்கப்படுது. இது வந்து ஏற்கனவே ஒரு முறை கேள்வியா வந்திருக்கு. இதோடைய ட்ரிபியூட்டரிஸை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி ஒரு முறை வந்திருக்கு சரிங்களா. அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்திருக்கோம் நம்ம நம்மளுடைய ஜாகிரபிக்கல் பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடிய புவியியலுடைய வடிவமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இதை மெயினா நம்ம எப்படி பிரிக்கிறோம், நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல என்னென்ன மலைகள் இருக்குன்றத பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதுல இருக்கு சார்ந்து இருக்கக்கூடிய மலைகள் பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளாட்டியூஸ் பீடபூமிகள் வந்து பீடபூமிகள்ல என்னென்ன மாதிரியான மாவட்டங்கள்ல எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உயரங்கள் எவ்வளவு சதுர கிலோமீட்டர்கள் இருக்குன்றத பார்த்திருந்தோம். அடுத்தது சமவெளி பகுதிகள், சமவெளி பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சு பார்த்திருந்தோம். அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கோஸ்டல் பிளைன்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்லாண்ட் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளாக வந்து பார்த்திருந்தோம். அதை தாண்டி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிளைன்ஸ் தாண்டி இங்க இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிறோம். மற்றதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸ், ஸோ அதனால விட்டுட்டேன். ஸோ ரிவர் சிஸ்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்திருந்தோம். ரிவர் சிஸ்டத்துல நம்மளுடைய தமிழ்நாடு சார்ந்து முக்கியமா இருக்கக்கூடிய ஆறுகள், ஸோ காவேரி வந்து பாய்கிறது, வைகை வருது, தென்பொருணை வருது, அதுக்கப்புறம் நம்மளுடைய தாமிரபரணி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஆறுகள்லாம் வந்து பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல மீதம் இந்த ஜாகிரபிக்கல் பவுண்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ட்ரையான டாபிக், ஸோ அதனால கண்டினியூஸா ஒரே நாளில் முடிக்க தேவையில்ல, 2 நாளா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஏன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டோரி டெல்லிங்கோ இல்லை எதுவுமே பெருமளவில் கிடையாது. டைரக்டா ஃபேக்ட்ஸ், இந்த ஊருக்கு பக்கத்துல இது இருக்கு, இது இவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு, இதுல இருந்து நமக்கு வந்து நம்மளுடைய சூழலியல் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் சரிங்களா. ஸோ அதனால நான் அடுத்து நடக்கக்கூடிய கிளாஸஸ்ல மீதம் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தனித்தனியா பார்த்துருவோம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு வாழ்வியல் சூழல் இருக்கிறதால இதெல்லாம் இயற்கையாக அமைந்ததால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய நேச்சுரல் வெஜிடேஷனு, நம்மளுடைய டிரான்ஸ்போர்டேஷனு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழ்வியல் சூழலோட ஒத்து போகுது. ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நகர்ந்து செல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வரக்கூடிய நாளைக்கு இருக்கக்கூடிய கிளாஸ்ல மீதம் இருக்கக்கூடிய தலைப்புகளும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துரும். அது முடிச்சுட்டு ஒரு ஓவரால் ரிவிஷன் கொடுத்துட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம் யூனிட் 9க்கு. நன்றி தோழர்களே.